Hi guys, welcome back to my channel. Today பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் சுகர்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை நோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இதுவும் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதை விட இதில் பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கிது, பெஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ். ஸோ ஓப்பன் பண்ணி நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் எ லைஃப் லாங் டிசீஸ் அண்ட் இஸ் எ குரூப் ஆஃப் மெட்டபாலிக் டிஸார்டர். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் ஒரு க்ரோனிக் டிசீஸ். க்ரோனிக் டிசீஸ்னால் என்னென்னா ரொம்ப நாள் வந்து அந்த டிசீஸ் வந்து இருக்கும், எப்போவுமே நம்ம இருக்கிற வரைக்கும் அது இருக்கும், லைஃப் லாங்கு. அதை வந்து நம்மளால் க்யூர் பண்ண முடியாது, அதான் க்ரோனிக்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி கேரக்டரைஸ் பண்ணுறாங்கன்னா ஹை லெவல் ஆஃப் சுகர் லெவல் இன் blood, hyperglycemia. It is caused due to deficiency of insulin or resistance to insulin or both. இதை வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலினும் சொல்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் டு இன்சுலினும் சொல்கிறாங்க, இல்லைனா ரெண்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. Insulin is secreted by beta cells of pancreas to control blood sugar levels. பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ணுது, பீட்டா செல்ஸை பேங்க்ரியாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது blood சுகர் லெவல்ஸை. இதனால் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காமிக்குதுன்னா blurry visions, excess thirst, fatigue, frequent urination, hunger, weight loss are some of the symptoms commonly seen in diabetes patients. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு காமனாகவே எல்லாருக்குமே காமிக்கும். அதை வச்சே நம்ம கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போது டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா டைப் 1, டைப் 2, gestational diabetes, other types neonatal diabetes. டைப் 1 டயபெட்டிஸ் வந்து யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. டைப் 1 டயபெட்டிஸ்னால் என்னென்னா காஸ்ட் பை இன்சுலின் டெஃபிஷியன்சி ஃபாலோவிங் பீட்டா செல் டிஸ்ட்ராக்ஷன். டயபெட்டிஸ் 1 வந்து இன்சுலின் மூலயமா வருது, பீட்டா செல்ஸில் காஸ்ட் பை இன்சுலின் தான், ஓகேங்களா. டைப் 2 டயபெட்டிஸ் வந்து காஸ்டு பை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மூலயமா வரதுனால அது டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இன்சுலினை இன்னெபிலிட்டி டு ப்ரொடியூஸ் பண்ணும், அது ப்ரொடியூஸ் பண்ணால் அது இன்னெபிலிட்டியாக இருக்கும். டிஃபெக்டிவ் இன்சுலின் ப்ரொடக்ஷன், இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கே அது வந்து டிஃபெக்டிவாக இருக்கும் டைப் 2 டயபெட்டிஸ். இதில் வந்து இன்சுலின் ஃபஸ்ட்டில் டைப் 1ல் இன்சுலின் வந்து டிபெண்ட்டாக இருக்கும், இதில் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் டைப் 2ல். இதுதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்கும். சிம்டம்ஸ் வந்து என்னென்ன காமிக்குதுன்னு பார்க்கலாம். டைப் 1 டயபெட்டிஸில் பாலியூரியா, வெயிட் லாஸ், பாலிடிப்ஸ்டியா, கீட்டோ அசிடோசிஸ், பாலிபாகியா, ஸ்லோ ஹீலிங், blurry visions, wounds, fatigues. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலியூரியா, blurry vision, பாலிடிப்சியா, fatigue, பெரிஃபெரல் நியூரோபதி, ஸ்லோ ஹீலிங் wounds. ஓகேங்களா. மேனேஜ்மெண்ட் எப்படிலாம் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னா டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இன்சுலின், டயட், எக்ஸசைஸ், பிளட் சுகர் செக்ஸ். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து டயட், எக்ஸசைஸ், ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸ், இன்சுலின், பிளட் சுகர் செக்ஸு. அதுக்கப்புறம் டைப் 1 டயபெட்டிஸ் யாருக்கெல்லாம் அதிகமாக வரும்னா 20 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வரும். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து யூஸ்வலாக 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும். டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இம்யூனி சிஸ்டம் கூட ரியாக்ஷன் நடக்கும். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் கூட ஜெனட்டிக் மூலயமா அது வந்து நடக்கும். சில டைமில் டைப் 1 டயபெட்டிஸ் வந்து சைல்டுஹுட்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து மிடில் ஏஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னா டைப் 1 டயபெட்டிஸ் வந்து இன்சுலின் வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணலாம். டைப் 2 டயபெட்டிஸ் வந்து ட்ரக்ஸ் மூலயமாவோ லைஃப் ஸ்டைல் மூலயமா தான் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ டைப்
கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்னு ஒரு டயபெட்டிஸ் இருக்குது. அந்த டயபெட்டிஸ் எந்த டைமில் வரும்னா ப்ரெக்னென்சி உமனுக்கு வரது தான் வந்து கெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்னு சொல்லுவாங்க. நியோநாட்டல் டயபெட்டிஸ்னால் வந்து குழந்த பிறக்கும் போதே வருது பார்த்திங்களா. சில குழந்தலாம் இப்போலாம் வந்து அந்த அம்மா லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரும். அந்த டயபெட்டிஸ் வந்து குழந்தைக்கும் வரும். அதுதான் வந்து நியோநாட்டல் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. அவ்வளோதான் இந்த டாபிக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.